தற்காப்பு நலம் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய நலவுரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த நலவுரையின் தலைப்பு தற்காப்பு நலம். தற்காப்பு என்ற கருத்து ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இன்றியமையாததாகவும் ஒவ்வொரு உயிரினத்தின் இயல்பில் அமைந்ததாகவும் உள்ளது. தற்காப்பற்ற உயிரினம் என்று ஏதுமில்லை. ஒரு செல் உயிரினத்தில் தொடங்கி மனிதர் வரையில் உள்ள அனைத்தும் தற்காப்பு எனும் இயல்பை தம்முள் பொதித்து வைத்துத்தான் உடல் வளர்க்கின்றன, உயிர் வாழ்கின்றன. மற்ற எந்த உயிரினத்திற்கும் தற்காப்பு என்பதை குறித்த தனித்த அக்கறை அல்லது கூடுதல் தெளிவு தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் அவையெல்லாம் இயல்பில் ஒழுகி நிற்கின்றன. மனிதரிலும் அனைவருக்கும் தற்காப்பு குறித்த பாடம் தேவையில்லை. இந்த கல்வியறிவு பெற்ற அறிவு வயப்பட்ட சமூகத்திற்கு தற்காப்பு எனும் சொல் மிக அதிகமான புழக்கத்தில் உள்ளதாக இருக்கிறது. அதேவேளை தற்காப்பற்ற சமூகமாகவும் இது இருக்கிறது. இது ஒரு வேடிக்கையான மாறுபாடு. எந்த சமூகம் தற்காப்பை பற்றி அதிகம் அக்கறை கொள்கிறதோ அந்த சமூகத்திற்குத்தான் தற்காப்பு இல்லா நிலை உருவாகி இருக்கிறது. தற்காத்துக் கொள்வதற்கு வழி இல்லாமல், தற்காப்பு எனும் பொருள் குறித்த விளக்கமே அறியாமல் இந்த அறிவு வயப்பட்ட சமூகம்தான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில்தான் நாம் தற்காப்பு எனும் கருத்தை பற்றி விளக்குவதற்கு விரும்புகிறோம். அம்மையப்பர் அருளால் இவ்வுரை வழியாக நீங்கள் அனைவரும் தற்காப்பு பெற வேண்டும் என்பது நம்முடைய ஆழமான விருப்பம். தற்காப்பு என்பது என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பிய போது உணர்வில் பெற்ற விடை தனை அறிதலும் புறம் அறிதலும் ஆகிய இரண்டும் இணைந்து பொருந்துதலே தற்காப்பு என்பதாகும். இந்த ஒரு வரியை கொண்டு எண்ணற்ற விளக்கங்களுக்குள் நுழைய இயலும். நமக்குள்ள பட்டறிவு நாம் அறிந்த வகையில் இந்த ஒரு வரியை, இந்த மறைமொழியை விளக்குகிறோம். ஒரு மனிதராக நீங்கள் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு மனிதராக நீங்கள் உங்களுடைய புறத்தினை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய அறிதல்கள் எவையெல்லாம் என்று உங்களுடைய சிந்தனையில் அசை போடுங்கள். தனை அறிதல், புறம் அறிதல் ஆகிய இரண்டிலும் உங்களுக்கு எவையெல்லாம் விடைகளாக கிடைக்கின்றனவோ அவற்றை எல்லாமே, எதையும் ஒதுக்க வேண்டாம், அவற்றையெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். இந்த தனை அறிதலும் புறம் அறிதலும் பொருந்துகின்றனவா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையே அதற்கு விளக்கம் தரும். பொருந்துகின்றது, பொருந்தவில்லை என்று விளக்கம் தரும். தனிப்பட்ட முறையில் நான் இந்த சமூகத்தை புரிந்து கொண்ட வரை இந்த சமூக மனிதர்கள், குறிப்பாக அறிவு வயப்பட்ட மனிதர்களுக்கு தனை அறிதலில் மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. புறம் அறிதலில் தேவைக்கு கூடுதலாக அறிதல் இருக்கிறது. சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் தனை அறிதலை காட்டிலும் புறம் அறிதலில் கூடுதலான அக்கறையுடன் இருக்கிறார்கள். இந்த இரண்டும் பொருந்தாது. பொருத்தம் என்பது இரு முரண்களிடையே நிகழ்வது. ஒருவர் தன்னை அறிந்து கொள்கிறார், தன்னுடைய இயல்புகள் யாவை என்று அறிந்து கொள்கிறார், தன்னுடைய திறன்கள் யாவை என்று அறிந்து கொள்கிறார், தன்னுடைய விருப்பங்கள் யாவை என்பதையும் அறிந்து கொள்கிறார், தன்னுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், செயல்பாடுகள் ஆகியவற்றை அறிந்து கொள்கிறார், தனக்கு பிடித்தமான உணவு, பிற பொருட்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் அவர் அறிந்து கொள்கிறார்.
இவ்வாறு அறிந்து கொண்ட பிறகு இவை அனைத்தும் புறத்தோடு பொருந்துகின்றனவா என்பதை பார்க்க வேண்டும், அவர் சிந்திக்க வேண்டும். இங்கே என்ன நிகழ்கிறது என்றால், புறத்திலிருந்து திணிக்கப்படும் கருத்துக்களை மனிதர்கள் அப்படியே உள்ளெடுத்துக் கொள்கிறார்கள். புறம் எவற்றையெல்லாம் வீசுகிறதோ அவற்றையெல்லாம் மனிதர்கள் உள்ளெடுத்துக் கொள்கிறார்கள். புறம் அச்சத்தை வீசினால் இவர்கள் அஞ்சுகிறார்கள். புறம் ஐயங்களை வீசினால் இவர்கள் ஐயுறுகிறார்கள். புறம் நம்பிக்கைகளை வீசினால் இவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். சில வேளைகளில் புறம் அச்சத்தை வீசினால் இவர்கள் துணிச்சல் கொள்கிறார்கள். புறம் ஐயங்களை வீசினால் இவர்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு ஆட்படுகிறார்கள். புறம் எதை செய்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அல்லது நேர்வினை ஆற்றுகிறார்கள். எவருமே வினையாற்றுவதில்லை. வினையாற்றுதல் என்பது விளைவு நோக்கா செய்கை. இதை பற்றி நாம் ஏற்கனவே வினை நலம் என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கிறோம். அதை கேளாதோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக அதனை சுருங்க கூறுகிறோம். வினை எனப்படுவது விளைவறியா செய்கை, விளைவு நோக்கா செய்கையே வினை எனப்படும். விருப்பத்தினால் ஒரு செயலில் ஈடுபடுகிறீர்கள். விருப்பமே உங்களை தூண்டுகிறது. அந்த விருப்பம் பிறருக்கு தீங்கிழைக்காதது. அந்த விருப்பம் பிறர் உரிமைகளை பறிக்காதது. அந்த விருப்பம் இயற்கையின் போக்கிற்கு இயைந்து இருப்பது. இயற்கையின் போக்கிற்கு எதிராக இருப்பது விருப்பமல்ல. பிறருக்கு துன்பம் அழைத்தால் அது விருப்பமல்ல. பிறர் உரிமைகளை பறித்தால் அதுவும் விருப்பமல்ல. உங்களுடைய உரிமைகளையே பறித்துக் கொண்டாலும் அதுவும் விருப்பமல்ல. இன்றைய மனிதர்களுடைய மிக பெரும்பான்மையான செயல்பாடுகள் வினைகள் அல்ல, வெறும் செயல்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரண காரியம், ஒரு காரணம். ஒவ்வொன்றிலும் ஒரு விளைவு நோக்குதல். அந்த விளைவை அடைய வேண்டும் என்ற வெறி, ஆசை, பற்று ஆகியன மிகுந்துவிட்டன. இவ்வாறு இருக்கையில் புறத்திலிருந்து எவை வீசப்பட்டாலும் அவற்றை இந்த மனிதர்கள் அப்படியே உள்ளெடுத்துக் கொள்கிறார்கள். புறத்தில் ஆசை காட்டினால் இவர்கள் ஒன்று அந்த ஆசைக்கு ஆட்படுகிறார்கள் அல்லது அந்த ஆசையே வேண்டாம் என்கிறார்கள். புறம் பொருள் சேர்த்துக்கொள் என்றால் பொருள் சேர்க்கிறார்கள் அல்லது பொருளே சேர்க்க வேண்டாம் என்கிறார்கள். இது பொருத்தமல்ல. இது மாறுபாடு. இது ஒவ்வாமை. ஒரு குறிப்பிட்ட உணவு உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது என்றால் அதன் பொருள் என்ன? அந்த உணவு நஞ்சு என்பதல்ல, அந்த உணவு உங்களுக்கு பொருந்தவில்லை என்பது அதன் பொருள். உங்கள் அருகில் இருப்பவருக்கு பொருந்தும் ஓர் உணவு உங்களுக்கு ஏன் பொருந்தவில்லை என்று கேட்டு பாருங்கள். நம்முடைய இந்த விளக்கம் மிக எளிதாக விளங்கும் உங்களுக்கு. உணவு உணவுதான், அதன் இயல்புகள் அதன் இயல்புகள்தான். அவ்வுணவு ஒரு புறத்தில் உள்ள ஒரு பொருள். அந்த புறத்தில் உள்ள பொருள் உங்களுக்கு பொருந்துகிறதா அல்லது பொருந்தவில்லையா? இந்த இரண்டும் பொருத்தமடைந்தால் அந்த உணவு சத்தாக மாற்றமடைகிறது, உடலுக்கு தேவையான மருந்தாக மாற்றமடைகிறது, உடலுக்கு திறன் வழங்குகிறது. அதே உணவு பொருந்தவில்லை என்றால் உடல் அதை புறந்தள்ளுகிறது அல்லது உடல் சீர்கெடுகிறது. ஒரு பொருள் பிறருக்கு பொருந்துகிறது என்பதற்காகவே உங்களுக்கு பொருந்திவிடாது. உங்களுக்கு பொருந்துகிறது என்பதனால் பிறருக்கு அது பொருந்திவிடாது. ஒவ்வொரு மனிதருக்கும் தனி இயல்புகள் உண்டு. மனித கூட்டத்திற்கென்று பொது இயல்புகள் உண்டு. ஒவ்வொரு மனிதருக்கும் தனி இயல்புகளும் உண்டு. சூழலில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் பொது இயல்புகள் உண்டு, தனி இயல்புகளும் உண்டு. மழையில் நனைதல் மனிதருக்கு தேவையானது என்பது ஒரு பொது கருத்து. மழைக்கும் மனிதருக்குமான உறவு குறித்த கருத்து, அது உண்மையே. ஆனால் ஏற்கனவே உடலில் கபம் மிகுந்திருக்கும் நிலையில் ஒருவர் மழையில் நனையும் போது அது அவருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது. இது அவருடைய தனி இயல்பு அல்லது அவருடைய உடலில் உள்ள ஒரு சீர்கேடு. எதுவாயினும் அது அவருடைய உடலின் தனித்தன்மை. தனித்தன்மை என்றால் நன்மை தீமை
என்ற பகுப்பிற்கு ஆட்படாதது. நன்மையோ தீமையோ அது தனித்தன்மை. மழைதான், மனித உடல் தான். ஆனால் அந்த மழை ஒருவருக்கு பொருந்தவில்லை என்றால் அது ஏன் பொருந்தவில்லை என்று சிந்திக்க வேண்டும். சிந்தித்து தன்னுடைய உடலில் உள்ள கபம் நீங்குவதற்கான வழிமுறைகள் எல்லாம் மேற்கொண்டு அவர் மழையில் நனைவதற்கு தகுதியான உடலை வளர்த்தெடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இங்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், மழையில் நனைதல் எனக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது என்று கூறி மழையில் நனைவதையே வெறுக்கிறார்கள். அல்லது மழையில் நனைதல் இயற்கைக்கு நெருக்கமான ஒரு செயல் என்று கருதி எவ்வளவு ஒவ்வாமைகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எதிர்வினைகள். எதிர்வினை, நேர்வினை ஆகியன. வினை என்பது எதிரும் நேரும் அற்றது என்பது தவறு. வினை என்பது எதிரும் நேரும் புணர்வது. ஒரு வினை ஆற்றும் போது அதில் எதிரும் இருக்கும், நேரும் இருக்கும். சிவமும் சக்தியும் புணர்தலே யாவும் எனும்போது வினையில் மட்டும் நேர் மட்டும் அல்லது எதிர் மட்டும் இருக்குமா என்ன? புறத்தோடு பொருந்துதல் எனப்படுவது தற்காப்பின் உச்சநிலை. தன்னை அறிதலில் தொடங்கி புறமறிதலில் நிறைவடைவதே தற்காப்பு. இது ஒரு பயணம், சிந்தனையில் நிகழும் பயணம். ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தன்னை அறிதல் எனப்படுவது ஒரு ஆன்மீக சொல்லாகவும், இறையுடன் உறவாடுவதற்கான சொல்லாகவும், தியானம், தவம் போன்ற துறைகள் தொடர்பான சொல்லாகவும் புழக்கத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் எந்த வகையான சான்றுகளும் எவ்வகையான வாழ்க்கை பட்டறிதலும் இல்லாமல் கட்டியெழுப்பப்பட்ட கருத்துகள். ஒரு மரங்கொத்தி பறவை தன்னை அறிந்திருக்கிறது, புறத்தை அறிந்திருக்கிறது. அது என்ன, இறையை உணர்ந்ததா என்ன? உங்கள் வீட்டில் உள்ள கரப்பான் பூச்சிகளும் எலிகளும் கூட தன்னையும் அறிந்திருக்கின்றன, புறத்தில் உள்ள உங்களையும் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களையும் அறிந்திருக்கின்றன. இது அடிப்படை இயல்பு. இது ஒரு தனிச்சிறப்பல்ல. தன்னை அறிதலில் தொடங்கி புறமறிதலில் நிறைவடைவதே தற்காப்பு என்பது மறைமொழி. முதலில் நீங்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்து கொள்வதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால், புறத்தில் இருந்து வீசப்படும் கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க தெரிய வேண்டும். முதலில் புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவது நிலையில் அக்கருத்துக்களை எல்லாம் சீர்தூக்கி சிந்தனைக்கு அனுப்ப வேண்டும். செரிப்பதற்காக, தன்மையப்படுத்துவதற்காக சிந்தனைக்கு அனுப்ப வேண்டும். எவ்வகையான கருத்து எவரால் உதிர்க்கப்பட்டாலும், எவ்வளவு அழுத்தங்கள் வழியாக அக்கருத்து உங்கள் முன் வைக்கப்பட்டாலும், எவ்வளவு ஆசைகள் அக்கருத்தின் மீது உங்களுக்கு காட்டப்பட்டாலும், எவ்வளவு வெகுமதிகள் அக்கருத்தின் மீது ஒப்பனை செய்யப்பட்டாலும், அந்த ஒப்பனைகளை, ஆசைகளை, அச்சுறுத்தல்களை எல்லாம் முதலில் ஒதுக்குங்கள். இதுதான் புறக்கணிப்பு. ஒரு கருத்து உங்கள் முன் வைக்கப்படும் போது அக்கருத்தின் மீதான மதிப்பீடுகளை முதலில் புறக்கணிக்க வேண்டும். ஒருவர் உங்களிடம் வந்து, நீங்கள் இதை செய்தால் இவ்வளவு பொருளாதாரம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் சேரும், பொருளாதாரம் சேரும் என்று சொல்கிறார். அவர் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார், அல்லது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனையை, ஆசையை தூண்டுகிறார். உங்கள் முன் இரு கருத்துகள் உள்ளன. ஒன்று, அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அந்த கருத்து, அது கரு. அதை சுற்றி ஒரு வலையை அவர் பின்னி இருக்கிறார். அந்த வலை உங்களுக்கு ஆசை காட்டுகிறது. நீங்கள் முதலில் புறக்கணிக்க வேண்டியது அந்த ஆசை, கற்பனை, எதிர்காலம் குறித்த கதை அல்லது தூண்டல் ஆகியவற்றை தான். முதலில் அந்த வலையை அறுத்தெறியுங்கள்.
இன்னொருவர் உங்களிடம் ஒரு கருத்தை முன்வைத்து இதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் பாழாகிவிடும் அச்சுறுத்துகிறார். வேறொருவர் இந்த செயலை நீங்கள் செய்தால் பிறருக்கு நன்மை கிடைக்கும் என்கிறார். மற்றொருவர் இந்த செயலை நீங்கள் செய்யாதிருந்தால் உங்களுக்கும் எனக்குமான உறவு முறிந்து போகும் என்கிறார். இப்படி யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உங்களிடம் சொல்லலாம். அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும். எல்லா உரையாடல்களையுமே நீங்கள் இரண்டாக பகுத்து விடுங்கள். உடனடியாக இரண்டாக பகுத்து விடுங்கள். ஒன்று, அவர்கள் முன்வைக்கும் கரு, அடிப்படை கருத்து. இரண்டு, அதன் மீது அவர்கள் வைக்கும் மதிப்பீடு. முதலில் நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டிய வழிமுறை அந்த மதிப்பீடுகளை அறுத்தெறிந்து கொளுத்தி விடுவது. அதை சாம்பலாக்கி விட வேண்டும். அது காற்றில் பறக்க வேண்டும். உங்கள் எதிரே ஒருவர் இவ்வாறெல்லாம் பேசும்போது அவர் முன்னிலையிலேயே உங்களுடைய சிந்தனை அவர் பின்னிய வலைகளை எல்லாம் புறக்கணித்து தீயிலிட்டு பொசுக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனை உடனடியாக எரித்துவிடும். இந்த கருத்தினை நீங்கள் விளங்கிக் கொண்டால் எந்த மதிப்பீட்டையும் உங்கள் மீது திணிக்க இயலாது. அந்த வலைப்பின்னலை அல்லது அந்த மதிப்பீட்டை நீங்கள் கொளுத்திய பிறகு, அந்த சாம்பலும் காற்றில் கலந்த பிறகு, உங்கள் எதிரே இருப்பவர்கள் முன்வைத்த கரு தனியே இருக்கிறது. இப்பொழுது நீங்களும் அந்த அடிப்படை கருத்தாகிய கருவும் மட்டும்தான் இருக்கிறீர்கள். அந்த கரு என்ன சொல்கிறது? அந்த செயல் அல்லது அந்த கருத்து அல்லது அவர்களுடைய வழிகாட்டுதல் எந்த மதிப்பீடுமற்ற நிர்வாணமாயிருக்கிறது, அம்மனமாயிருக்கிறது. அது உங்களுக்கு பொருந்துகிறதா என்பதை உங்களுடைய சிந்தனை சீர்தூக்கி உங்களுக்கு ஒரு நொடியில் விளக்கிவிடும். உங்களால் அந்த நிலையிலும் எந்த முடிவையும் எடுக்க இயலவில்லை என்றால் உங்களுடைய சிந்தனை இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று உண்மையை உங்களிடம் ஒப்படைக்கும். இதை பற்றி எனக்கு பட்டறிவில்லை, இதை நான் இதற்கு முன் செய்ததில்லை, அல்லது ஏனோ தெரியவில்லை, இது வேண்டாம், அல்லது இதை செய்யலாம் என்று ஏதேனும் ஒன்றை உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு உரைக்கும். இதை பற்றி எதுவும் தெரியவில்லை என்று உங்கள் சிந்தனை உரைத்தாலோ அல்லது இப்பொழுதைக்கு இதை ஏற்க இயலவில்லை என்று உரைத்தாலோ அதை அப்படியே வெளிப்படுத்துங்கள். எதிரே இருப்பவர் எவ்வளவு கனவுகளை உங்களிடம் விதைத்திருந்தாலும் அந்த விதைகள் எல்லாம் மட்கிவிட்டன. எதிரே இருப்பவர் எவ்வளவு அச்சங்களை விதைத்திருந்தாலும் அந்த அச்சங்கள் எல்லாம் அழிந்து போயின. உங்களிடம் நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டால் நம்பிக்கைகளையும் பொசுக்கிவிட்டீர்கள், ஐயங்களையும் பொசுக்கிவிட்டீர்கள். எந்த உணர்ச்சியும் இல்லை, எந்த மதிப்பீடும் இல்லை. அந்த கரு மட்டும் இருக்கிறது. அந்த கருவை உங்கள் சிந்தனை புணர்கிறதா, ஏற்கிறதா, அணைத்துக் கொள்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு புரியும். அப்பொழுதுதான் புரியும். எந்த முடிவையும் அல்லது எந்த நிலைப்பாட்டினையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதை தடுப்பதற்கோ மறிப்பதற்கோ எதிரே இருப்பவர் எவராக இருந்தாலும் அவருக்கு அந்த வலிமை இருக்காது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எதிரே இருப்பவர் வலிமையானவர் என்று நீங்கள் நம்புவதுதான் உங்களுடைய வலிமையின்மையின் அடிப்படையே. எதிரே இருப்பவருக்கு வலிமையை நீங்கள் தான் வழங்குகிறீர்கள். எதிரே இருப்பவர் தன்னுடைய வலிமையை உங்களிடமிருந்து எப்படி பிடுங்குகிறார் என்றால், தன்னுடைய மதிப்பீடுகளின் வழியாக உங்களுடைய வலிமையை அவர் தனதாக்கிக் கொள்கிறார். அச்சம், ஐயம், நம்பிக்கை, ஆசை ஆகிய மதிப்பீடுகள் உங்கள் முன் வைக்கப்படும் போது அவற்றை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டால் அந்த மதிப்பீடுகளை நீங்கள் ஏற்கும் அந்த நொடியே எதிரே இருப்பவர்
வலிமையானவராகிவிடுகிறார். நம்முடைய வழியில், நம்முடைய இறை வழியில், இறை நெறியில் எந்த மதிப்பீடு முன்வைக்கப்பட்டாலும் அந்த மதிப்பீட்டை முதலில் பொசுக்கிவிட்டால் எதிரே இருப்பவர் எந்த வலிமையும் மற்றவராகிவிடுகிறார். அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் வலிமையற்றவராக உங்கள் எதிரே இருக்கிறார். அல்லது எங்கோ இருந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை உங்களிடம் அனுப்பியவர் இப்பொழுது வலிமையற்றவராகிவிட்டார். உங்களுடைய சிந்தனை அந்த கருத்தை தன்வயப்படுத்தும். சிவம், சிந்தனை ஆகியனவெல்லாம் மூலத்தின் இருவேறு நிலைகள். மூலம், சிவமே மூலம். அதன் மனித நிலைகளுள் ஒன்று சிந்தனை. இதை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தனை நலம் எனும் உரையிலெல்லாம் விளக்கி இருக்கிறோம். சிந்தனை சிவத்தின் ஒரு நிலை. அது தன்வயப்படுத்தாத கருத்து என்று இந்த பேரண்டத்தில் எதுவும் இல்லை, இருக்க இயலாது. எந்த கருத்தாக இருந்தாலும் அது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அன்று. சிந்தனையில் இருந்துதான் உதிக்கிறது. உங்கள் எதிரே வைக்கப்படும் எல்லா கருத்துகளும் அந்த சிந்தனையிலிருந்து வந்தவைதான். அது எப்படி உங்களுடைய சிந்தனைக்கு அந்த கருத்து புதியதாக இருக்கும்? உங்களுடைய அறிவுக்கு அது புதியது. உங்களுடைய அறிவில் தான் உணர்ச்சிகள் இருக்கின்றன. உங்கள் அறிவில் தான் மதிப்பீடுகள் இருக்கின்றன. சுற்றிலும் இருப்பவர்கள் தம்முடைய அறிவு வெளிப்படுத்தும் உணர்ச்சிகளையும் மதிப்பீடுகளையும் ஆயுதங்களாக வைத்து வலைகளாக பின்னி உங்களிடம் வருகிறார்கள். நீங்கள் அந்த வலைகளை வேண்டி வாங்கி உங்கள் மீது அணிந்து கொள்கிறீர்கள், அல்லது அந்த ஆயுதங்களை வாங்கிக் கொள்கிறீர்கள். சில வேளைகளில் அந்த ஆயுதங்களுக்கு அஞ்சுகிறீர்கள். சிந்தனைக்கு இதில் என்ன பணி இருக்கிறது? அவர்களுடைய அறிவும் உங்களுடைய அறிவும் உரையாடிக் கொள்கின்றன. அறிவு ஏமாற்றும் அல்லது ஏமாறும். அதற்கு தெரிந்தது இரண்டு. அறிவு வழிநடத்தவும் செய்யும். எப்பொழுது வழிநடத்தும் என்றால், சிந்தனை ஒரு கருத்தை தன்வயப்படுத்திய பிறகு அந்த கருத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவு துணை செய்யும். அறிவில்லாமல் வாழ இயலாது. அறிவில்லாத உயிரினம் என்று எதுவும் இல்லை. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். பகுத்தறிவு மனிதர்களுடைய சிறப்பறிவு அல்ல. எல்லா உயிரினத்திற்குமே பகுத்தறிவு உண்டு. ஆகவே அறிவில்லாமல் வாழ வேண்டும் என்பதல்ல நம்முடைய கருத்து. அறிவை முதன்மைப்படுத்தாதீர்கள் என்பதுதான் கருத்து. ஒரு கருத்தை அல்லது ஒரு செயல் திட்டத்தை உங்களுடைய சிந்தனை தன்வயப்படுத்திவிட்ட பிறகு அறிவு தானே அதை எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய கைகளும் கால்களும் பிற உறுப்புகளும் அந்த செயலில் ஈடுபட்டுவிடும். அது தானே நிகழ்வது. அதற்கு தலைமை தாங்குவது சிந்தனை எனும் சிவம். சிவமாகிய அந்த சிந்தனைக்கு உள்ளே செல்லும் எந்த கருத்தும் தன்வயமாகிவிடும். தன்வயம் ஆதல் என்பது புறத்தில் இருக்கும் ஒரு கருத்து அல்லது பொருள் ஒரு மனிதருக்குள் செல்லும் போது அந்த மனிதருக்கு பொருத்தமான வகையில் செரிக்கப்படுதல். ஏற்கனவே உணவை பற்றி குறிப்பிட்டோம். ஒருவர் உண்ணும் உணவினை வேறு 100 பேர் உட்கொண்டால் அந்த 100 பேருக்கும் தனித்தனியான செரிமானம் உள்ளது. அதுதான் தன்வயப்படுத்துதல். ஒவ்வொருவருடைய உடலுக்கேற்ப உணவு செரிமானமாகிறது. ஒவ்வொரு மனிதருடைய உடலுக்கேற்ப அது சத்துக்களாகவும் மருந்துகளாகவும் பொருத்தமற்றவையாகவும் பகுக்கப்படுகின்றன. இது ஒருவருக்கு நிகழ்வது போல் இன்னொருவருக்கு நிகழ்வதே இல்லை. இதுவே தன்வயப்படுத்துதல் அல்லது செரிமானத்திற்கு உட்படுத்துதல் எனும் கருத்து. செரிமான நலம் எனும் உரையில் இதை பற்றியும் விளக்கியிருக்கிறோம். தொடர்ந்து உரை கேட்போருக்கு இந்த உரை எளிதாக இருக்கும். புதிதாக கேட்போருக்கு சற்று கடினமாக இருக்கும். ஆனால் பொறுமையாக உள்வாங்குங்கள். தன்னை அறிந்து கொள்ளுதல் நிகழ வேண்டுமென்றால் அவர் இந்த புற கருத்துக்களை, புற செயல்பாடுகளை மதிப்பீடுகளற்று
உள்வாங்குபவராக இருக்க வேண்டும். அவரால் மட்டும்தான் தன்னை அறிந்து கொள்ள இயலும். இன்றைய நிலையில் ஒரு மனிதருடைய குடிநீர் தேவை, உணவு தேவை, மருந்து தேவை, உடை தேவை, அணிகலன் தேவை, உடலுறவு தேவை உள்ளிட்ட அனைத்தும் புறத்திலிருந்து வந்து விழுகின்றன. புறம் கூறாத கருத்து என்று எதுவுமே இல்லை என்ற அளவிற்கு ஒரு மயக்கம் கட்டி எழுப்பப்பட்டு விட்டது. புறமே அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, புறமே உங்களை அச்சுறுத்துகிறது, புறமே உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, புறமே உங்களிடம் எண்ணற்ற பொருட்களை விற்பனை செய்கிறது, புறம் உங்களையும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு புறம் எதை கூறுகிறது என்பதிலேயே நாட்டம் கொள்ளும் உங்களால் உங்கள் அகத்தை அறிந்து கொள்ளவே இயலாது. மதிப்பீடுகள் இல்லாமல் ஏதேனும் ஒரு கருத்து உங்கள் முன் வைக்கப்படுகிறதா என்று பாருங்கள். மதிப்பீடு என்று நாம் இங்கே குறிப்பிடுவது நன்மை, தீமை, ஆசை, ஆசையற்றிருத்தல், நம்பிக்கை, அச்சம் போன்ற உணர்ச்சிகள். இவையெல்லாம் இல்லாமல் ஏதேனும் ஒரு கருத்து உங்கள் முன் வைக்கப்படுகின்றதா என்று பாருங்கள். அப்படி உரையாடும் மனிதரும் இல்லை, அப்படியான கருத்துக்களை முன்வைக்கும் ஊடகங்களும் இல்லை. இதனால்தான் நாம் மிக தொடக்கத்திலேயே, நம்முடைய நல உரைகளின் தொடக்க காலத்திலேயே ஊடகங்களில் இருந்து வெளியேறுங்கள் என்று பல முறை வலியுறுத்தினோம். குறிப்பாக தொலைக்காட்சி பெட்டிகளிலிருந்து வெளியேறுங்கள் என்று வலியுறுத்தினோம். உங்களுடைய கைபேசிகளில் கூட காணொளிகளை எல்லாம் காணாதீர்கள் என்று, ஒலி வடிவில் மட்டும் கேளுங்கள், எதையும் பார்க்காதீர்கள் என்று பலமுறை வலியுறுத்தினோம். இன்று புவி முழுவதும் உள்ள பெரும்பான்மையான மனித கூட்டம் ஊடகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏதேனும் ஒரு கருத்து பொதுமக்களை அச்சுறுத்துவதற்காக விதைக்கப்பட வேண்டும் என்றால் மிக எளிதாக அனைத்து மனிதர்களும் அச்சுறுத்தப்படுகின்றனர். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்றாலும் அனைவருக்குமே நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு மருந்து கொடுத்து தீவனம் கொடுப்பது போல மனிதர்களுக்கு ஐயங்களும் அச்சமும் நம்பிக்கையும் ஊட்டப்படுகின்றது. எல்லா கோழிகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரே வகையான எடையை அடைவது போல எல்லா மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரே வகையான செயல்பாடுகளுக்குள் திணிக்கப்பட்டு விட்டார்கள். இங்கே எவரும் தன்னுடைய உடலையும் அறிந்து கொள்ளவில்லை, புறத்திலிருந்து தாக்குதல் நிகழ்த்துவோரை பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை. மாறாக சில நுண்ணுயிரிகளை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறார்கள், கதையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நுண்ணுயிரிகளை பற்றியும் ஆழ்ந்த அறிதலும் இல்லை, புரிதலும் இல்லை, தெளிவும் இல்லை. பொருளாதாரத்தை பற்றி இனி பேச தொடங்குவீர்கள், அதை பற்றியும் ஆழ்ந்த அறிதலும் புரிதலும் இல்லாமல் தான் அந்த உரையாடல்களும் கதையாடல்களும் இருக்கப் போகின்றன. ஏனென்றால் பொருளாதாரத்தை பற்றியும் புறக்காரணிகள் தான் உங்களுக்கு பாடம் நடத்தப் போகின்றன. அவர்கள் எவற்றையெல்லாம் சொல்கிறார்களோ அவற்றுக்கெல்லாம் நீங்கள் எதிர்வினையாற்றுவீர்கள் அல்லது நேர்வினையாற்றுவீர்கள். மிகவும் இக்கட்டான ஒரு நிலைக்கு மனித கூட்டத்தினர் தள்ளப்பட்டு விட்டார்கள். இது ஊழிக்காலம் என்பதால் இது தவிர்க்க இயலாதது. இது இப்படித்தான் நிகழ வேண்டும் என்பது மனிதர்கள் தாமே வகுத்து கொண்ட விதி. அவர்கள் எந்த அறிவை வரம்பற்று நம்பினார்களோ, எந்த பகுத்தறிவை தெய்வம் என கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த பகுத்தறிவுதான் இவ்வளவு இடர்பாடுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. சுய சிந்தனை கொண்ட மனிதர்கள் எண்ணிக்கையில் குறைவு என்ற அவலத்திற்கு மனித சமூகம் வந்துவிட்டது.
சுய சிந்தனை கொண்டவர்கள் அச்சத்திற்கு ஆட்பட மாட்டார்கள், நம்பிக்கைக்கும் ஆட்பட மாட்டார்கள். தன் அறிதல் கொண்டவர்களுக்கு புறத்தை அறிதல் மிக மிக எளிது. தன்னுடைய இயல்பை பிறவியிலேயே அறிந்து கொள்ளும் மீன் குஞ்சுகள் நீரை புரிந்து கொள்வதற்கு எந்த பாடத்தையும் பெறுவதில்லை. தன்னுடைய இறக்கைகளை பற்றிய அறிதல் பறவைகளுக்கு பிறக்கும் போதே கிடைத்து விடுகின்றது. ஆகவே அப்பறவைகளுக்கு புவியீர்ப்பு விசையை பற்றியும் அதை எதிர்த்து மேலே எழுகிறோம் என்பதை பற்றியுமான பாடம் தேவைப்படுவதில்லை. தெருவில் கிடக்கும் நாய் தன்னுடைய உடலின் இயல்பை அறிந்து வைத்திருக்கிறது. ஆகவே அது எந்த உணவை ஒதுக்க வேண்டும், எப்போது உண்ண வேண்டும் என்ற பாடத்தை எங்கிருந்தும் பெற வேண்டிய தேவையில்லை. அகத்துள் மறைந்திருக்கும் சிவமாகிய ஆதி மூலம் யாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதுவே யாவுமாக இருக்கிறது. ஆகவேதான் தன்னறிவு எனப்படுவது எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பில் பொதிக்கப்பட்டது. இந்த தன்னறிதலிலிருந்து மனிதரில் அறிவு வயப்பட்ட கூட்டத்தினர் விலகத் தொடங்கிய பின்னர்தான் புறக்காரணிகள் மிகுந்தன, பெருத்து வளர்ச்சி அடைந்தன. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்கள். பொருளாதாரம் உங்களிடம் இல்லை. உங்களுக்கு தேவையான பொருட்களை செய்வதற்கான அறிவு, திறன் உங்களிடம் இல்லை. ஒரு செருப்பை கூட உங்களால் தைத்துக் கொள்ள இயலாது. உங்களுக்கு தேவையான ஒரு சிறிய மேசையை உங்களுக்கு செய்ய தெரியாது. உங்களுக்கான குளியல் பொடிகளை கூட உங்களில் பெரும்பகுதியினருக்கு செய்து கொள்ள தெரியாது. உங்களுடைய உணவுப் பொருட்களை உங்களுக்கு விளைவிக்க தெரியாது. உங்களுடைய ஆடைகள் எவ்வாறு நெய்யப்படுகின்றன, நெய்தலின் படிநிலைகள் யாவை என்பதும் உங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதராக வாழ்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றுள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நுண்ணுயிரிகளை பற்றி இப்பொழுது நிறைய தெரிந்திருக்கிறோம். நுண்ணுயிரிகளை பற்றி தெரியாது, ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிரியை பற்றி அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதன் மருத்துவ அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் இருக்கும் நிறுவன சதிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லது மருத்துவர்கள் வழங்கும் நம்பிக்கைகளை பற்றி தெரியும். எந்த நிறுவனம் எவ்வளவு ஊதியம் கொடுக்கிறது என்பதை பற்றி தெரியும். எப்படி கடன் வாங்க வேண்டும் என்று தெரியும். எங்கு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று தெரியும். இவ்வாறு நீங்கள் அறிந்து கொண்ட அனைத்துமே உங்களுடைய தற்காப்புக்கு எதிரானவை. உங்களுடைய வேரில் நீங்கள் வெட்டுக்கத்திகளை வீசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இதன் பொருள். எவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே உங்களுடைய உடலை பற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை, அறிவை, திறனை உங்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வலை வீசுவதே இல்லை. அவர்களுடைய வலைகளுக்குள் நீங்களே உங்களை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவற்றிலெல்லாம் மனச்சோர்வு அடைந்து அயற்சி அடைந்து விட்டால் நீங்கள் ஆன்மீகவாதிகளின் வலைகளுக்குள் போய் ஒளிந்து கொள்கிறீர்கள். இறுதி வரை நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? உங்களுடைய இயல்பு எது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? அல்லது அந்த பயணத்தை தொடக்கியாது வைத்திருக்கிறீர்களா என்று பார்க்கிறேன். பெரும்பகுதியினர் தன்னறிதலுக்கு வாய்ப்பற்றவர்களாகவே சிதைந்து போயிருக்கிறீர்கள். எதிர்வரும் காலம் ஒரு பகுதியினருக்கு கொடும்போக்காக இருக்கும். ஒரு சிறு பகுதியினருக்கு தடையற்ற வாழ்க்கை நிகழ்வதற்கான போக்காக இருக்கும். தன்னை அறிந்து கொண்டு புறத்திலிருந்து வரும் எக்கருத்தையும் தன்வயப்படுத்தும் சிவத்தில் உறைவோருக்கு ஊழிக்காலம்,
தடையற்ற போக்கு. அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மீட்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எதிலும் சிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு சிக்கல், தீர்வு ஆகிய இரண்டும் வேறு வேறு அல்ல. இந்த இரண்டின் புணர்ச்சியை அவர்கள் அறிவார்கள். அவர்களுக்கு எந்த மதிப்பீடுகளும் வழிநடத்தாது. எந்த கருத்து நம்முடைய இயல்புக்கு பொருந்துகிறதோ அந்த கருத்துடன் பொருந்துவோம் என்ற எளிமையான, மிக எளிதான முடிவிற்கு, நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வந்து விடுவார்கள். இதுதான் பொருந்துதல். அவர்களை எவராலும் விற்பனை செய்ய இயலாது. அவர்களிடம் எதையும் கொண்டு போய் விற்பனை செய்யவும் இயலாது. பொருளாதார தேக்கம் ஏற்பட்டால், பொருளாதார சிக்கல்கள் மிகுந்தால், பொருளாதாரம் இல்லாமல் வாழும் வகையை அவர்கள் மிக எளிதாக அறிந்து கொள்வார்கள். அவ்வாறானவர்கள் இந்த நாளிலேயே பொருளாதாரம் குறைந்த வாழ்க்கை முறைக்குள் வந்துவிட்டார்கள். அவ்வாறானவர்கள் வந்துவிட்டார்கள், உருவாகி கொண்டிருக்கிறார்கள், உருவாகிவிட்டார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவு, அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் அவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதே இருக்கிறார்கள். புறக்கருத்துகளில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு நீங்கள் தவம் செய்ய வேண்டும். தவம் என்று நாம் குறிப்பிடுவது கண்ணை மூடி அமர்ந்து கொண்டிருப்பதல்ல. துன்பம் பொறுத்தல், பிணி பொறுத்தல், இதுதான் இவை இரண்டும் தவம் என்று ஆசான் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். இதை பற்றி நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். இந்த காலத்தை, இந்த சூழலை, அல்லது நீங்கள் எந்த நெருக்கடியில் இருக்கிறீர்களோ அந்த நெருக்கடியை முதலில் பொறுத்து கொள்ள முன்வாருங்கள். பொறுத்து கொள்ளுதல் என்பது சகித்தல் அல்ல. ஓரிடத்தில் நாற்றம் இருக்கிறது என்றால், ஒன்று அந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட வேண்டும், அல்லது அந்த இடத்தை தூய்மையாக்க வேண்டும். இரண்டுதான். மூக்கை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருத்தல் பொறுத்தல் அல்ல, அது சகித்தல். எவருக்கும் சகிப்புத்தன்மை வேண்டாம் என்பது நம்முடைய கருத்து. ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும்? ஒன்று அந்த இடத்தை மாற்று, அல்லது அங்கிருந்து நீ புறப்படு. இரண்டுதான். அந்த இடம் சில புழுக்களுக்கும் பெருச்சாளிகளுக்கும் உகந்த இடம். அவையும் உயிரின கூட்டம்தான். அந்த இடம் அவற்றிற்கானது, உனக்கானதல்ல. நிச்சயமாக பெருச்சாளிகளோடு சேர்ந்து உன்னால் வாழ இயலாது. நீ வேறு, அவை வேறு. உனக்கும் அவற்றிற்கும் பொருத்தம் உண்டு. பொருத்தங்களை காட்டிலும் எண்ணற்ற விலகல்களே உண்டு. விலகல்கள் மிகுதி. ஆகவே பொறுத்திருத்தல் வேறு, சகித்தல் வேறு. துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பொருள் என்னவென்றால், துன்பத்திற்கான காரணம் என்ன என்று சிந்தனையில் பயணிக்க வேண்டும், என்று விடை தேடி சிந்தனையில் பயணிக்க வேண்டும். துன்பம் புறத்திலிருந்து முன்வைக்கப்பட்ட ஒரு காரணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்தது, ஏற்றுக்கொண்டீர்கள், இப்பொழுது துன்பத்தில் இருக்கிறீர்கள். தவறல்ல. இது ஏன் நிகழ்ந்தது என்ற கேள்வியை எழுப்புங்கள். துன்பத்தில் இருக்கும்போது எழுப்புங்கள். இது ஏன் நிகழ்ந்தது என்ற கேள்விக்கு சிந்தனை எண்ணற்ற விளக்கங்களை உங்களிடம் வைக்கும். அதில் நீங்களே குற்றவாளியாக இருக்கலாம், அல்லது உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் குற்றவாளிகளாக இருக்கலாம். அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பொறுத்தல். என்னையே குறை சொல்கிறாயா என்று அகந்தையை அங்கு காட்டாதீர்கள். அவரை பற்றியே இப்படி பேசுகிறாயா என்ற அகந்தையையும் அங்கு காட்டாதீர்கள், வெளிப்படுத்தாதீர்கள். அது எல்லாவற்றையும் அறிந்தது. எதற்கும் யாரையும் காரணமாக்க வேண்டும் என்று துடிக்காதீர்கள். எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்காதீர்கள். இரண்டும் அல்ல. நீங்களும் பொறுப்பு, பிறரும் பொறுப்பு. நீங்கள் மட்டுமே பொறுப்பாகும் தவறு என்று எதுவும் இருக்க இயலாது. பிறர் மட்டுமே பொறுப்பு எனும்படியான துயரங்களும் இருக்க இயலாது. உண்மைக்கு வாருங்கள். உண்மை நோக்கமற்றது.
உண்மை உங்களை குற்றஞ்சாட்ட வரவில்லை, பிறரை காட்டிக் கொடுக்கவும் வரவில்லை. உண்மை உண்மையாக வந்திருக்கிறது. அதில் நீங்களும் உண்டு, பிறரும் உண்டு. உங்களுடைய ஆசைகளும் உண்டு, அகந்தைகளும் உண்டு. பிறருடைய இழப்புகளும் உண்டு, அவர்களுடைய ஆசைகளும் உண்டு. இது ஏன் நிகழ்ந்தது? இந்நிலைக்கு நான் ஏன் வந்தேன் என்று நீங்கள் உண்மையை வேண்டி உண்மையாக சிந்திக்கையில் சில நாட்கள் தேவையில்லை, சில மணி நேரம் கூட தேவையில்லை, சில நொடிகளில் உங்களுக்கு இதுதான் இச்சிக்கலின் மூலம் என்று விளக்கப்படும். எவ்வளவு உண்மையாக நீங்கள் இருக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எவ்வளவு பாசாங்கு செய்கிறீர்களோ அவ்வளவு தாமதமாகும். அவ்வளவுதான். துன்பத்தில் இருக்கையில் இத்துன்பம் ஏன் என்ற கேள்வியுடன் அக்கேள்விக்கான விளக்கத்திற்காக காத்திருத்தலே பொறுத்திருத்தல். இது ஒரு வகை தவம். இந்த தவம் உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தும். இந்த துயரத்திற்கு எவையெல்லாம் காரணிகளாகின, எவரெல்லாம் காரணர்கள் ஆனார்கள், நான் எவ்வகையிலெல்லாம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பவற்றையெல்லாம் நீங்கள் உண்மையாக நோக்கமற்று பற்றற்று விளங்கிக் கொண்டு அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அடுத்த நொடி உங்களுக்கு விடுதலை. இதுதான் தவத்தின் விளைவு. இதுதான் தவம் எனப்படுவது. இதை யாரிடம் புலம்பி பெற முடியும்? இதை பற்றி எத்தனை பேரிடம் நீங்கள் உரையாடி விளக்கம் பெற முடியும்? உங்களுக்கு வெளியே இருக்கும் ஒரு மனிதராலும் இந்த விளக்கத்தை உங்களுக்கு தர இயலாது. உள்ளே இருப்பவரால் மட்டுமே உங்களுக்கு இந்த வழிநடத்தலை செய்ய இயலும். இதுதான் அகப்பயணம் என்னும் கருத்தின் ஒரு தொடக்கம். அகப்பயணம் என்பது இது மட்டுமல்ல, இது ஒரு தொடக்கம். ஒரு செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துயரத்தின் வழியாக இறையை உணர்ந்தவர்கள்தான் இறையியலாளர்களில் மிக பெரும்பகுதியினர். மிக பெரும்பகுதியினருக்கு துயரம் வழங்கப்பட்டது. ஆசான் திருநாவுக்கரசருக்கு 4 வயிற்றில் சூளை நோய். அவர் இறைநெறியை ஏற்ற பிறகு, சமணத்தை துறந்த பிறகு தொடர்ந்து மரண தண்டனை, சமணர்களால் மரண தண்டனை தொடர்ந்து வழங்கப்பட்டது. அவ்வளவு துயரம். அவற்றிலெல்லாம் மீண்டு அவர் அப்பர் அடிகள் என்ற நிலைக்கு வந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனின் தோழன். அவருக்கும் துயரங்கள் வாழ்க்கையில் இருந்தன. ஒரு சூழலில் அவருடைய கண் பார்வையே பறிபோனது. மீண்டும் அன்னையை வேண்டிதான் ஒரு கண் பார்வையை அவர் பெற்றார். காஞ்சிபுரத்து அன்னையை வேண்டி அவருக்கு பார்வை கிடைத்தது, ஒரு கண்ணுக்கு பார்வை கிடைத்தது. திருவாரூருக்கு சென்ற பிறகு ஈசன் அருள் பெற்று 2வது கண்ணுடைய பார்வையை பெற்றார். மாணிக்கவாசகர் அடைந்த துயரங்களை நீங்கள் அறிவீர்கள். இந்த 63 அனைவருமே துயரங்கள் பெற்றோர், துயரம் பெற்றோர். துயரத்தின் வழியாக தன்னை அறிந்து தனக்குள் இருக்கும் சிந்தனை எனும் சிவத்தை உணர்ந்து மூலத்தை எட்டி பிடித்தவர்கள் நம்முடைய முன்னோர். இதுவே நம்முடைய மரபு. எத்தனையோ கோடி பேர் பிறந்தார்கள், மாண்டார்கள். எவரை பற்றியும் பதிவில்லை. எவ்வளவு பேர் இன்பமாக வாழ்ந்திருப்பர், எவ்வளவு பேர் மகிழ்ச்சியாக இருந்திருப்பர், எவ்வளவு பேர் துயரங்களை அனுபவித்திருப்பர். ஆனால் மிகச் சிலரை இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். மிக மிகச் சிலரை இன்றும் வழிபடுகிறோம். அவர்கள் எல்லோரும் துயரத்தை தனை அறிதலுக்கான வழியாக கொண்டவர்கள். துயரம் தனை அறிதலுக்கான மிகச்சிறந்த வழி. பெரும்பான்மையினருக்கு அது ஒன்றே வழி. ஏன் இது ஏன் நிகழ்ந்தது?
என்ற கேள்வியுடன் சிந்தனைக்குள் நீங்கள் விழுந்து விடுங்கள். அப்படியே விழுந்து விடுங்கள். கிடைக்கும் எல்லா விளக்கங்களையும் பொறுமையாக உள்வாங்கிக் கொண்டே இருங்கள். பொறுத்திருங்கள். இதுதான் காரணம் என்று ஒரு விளக்கம் கிடைக்கும். அடுத்ததாக இதிலிருந்து நான் எப்படி மீள்வது என்ற கேள்வியுடன் பொறுத்திருங்கள். வழி கிடைக்கும். விதைக்கும் எல்லா விதைகளுமே முளைத்து விடுவதில்லை. மனிதர்களுடைய முயற்சியில் விதைக்கப்படுபவை முளைக்கலாம், முளைக்காமல் போகலாம் எனும் வாய்ப்பு கொண்டவை. அவ்விதைகளை நேர்த்தி செய்து, நிலத்தை நேர்த்தி செய்து, பருவம் பார்த்து, எரு இட்டு, எண்ணற்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் புகுத்தி விதைகள் முளைக்க வைக்கப்படுகின்றன. வேளாண்மையில் அது எந்த வேளாண்மையாக இருந்தாலும் இதுதான் நிலை. ஆனால் காட்டில் ஓரிடத்தில் உள்ள மரத்தின் விதை எங்கோ தொலைவிற்கு பயணித்து அங்கு முளைக்கிறது. அங்கு விதை நேர்த்தியும் இல்லை, நில நேர்த்தியும் இல்லை, தொழில்நுட்பமும் இல்லை, அது முளைக்கிறது. நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம், தானே முளைக்கும் தாவரங்களுக்கு யாரும் நீரூற்ற தேவையில்லை என்று. ஒரு மாங்கொட்டையை நீங்கள் விதைத்தால் அதற்கு நீங்கள் நீரூற்ற வேண்டும். மரத்திலிருந்து உதிர்ந்து தானே முளைக்கும் மாங்கொட்டை யாரும் நீரூற்றாமலேயே மரமாகிவிடும். யாரும் நீரூற்ற வேண்டிய தேவை தானே முளைக்கும் விதைகளுக்கு இல்லை. இதன் பொருள் என்ன? படைத்தவருடைய தேர்வு காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. ஒரு விதை முளைக்க வேண்டும் என்பது படைப்பின் விருப்பமாயின் அதற்கு ஐம்பூதங்களும் துணை நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ வேண்டும் என்பது அம்மையப்பரின் விருப்பமாயின் அதற்கு ஐம்பூதங்களும் துணை நிற்கும். சூழலில் உள்ள மனிதர்களும் துணை நிற்பர். எவராலும் அந்த மாற்றத்தை தடுக்க இயலாது. இதைத்தான் ஏற்கனவே குறிப்பிட்டோம். எதிரே இருக்கும் மனிதர்களுடைய மதிப்பீடுகளை நீங்கள் கொளுத்திவிட்டால் அவர்களிடம் எந்த வலிமையும் இல்லை என்று. இவர்கள் எல்லோரும் என்னை புண்படுத்துகிறார்கள், இவர்களை எதிர்த்து என்னால் என்ன செய்ய இயலும், இவர்கள் வலிமையானவர்கள் என்றெல்லாம் நீங்கள் புலம்புவதை நிறுத்தி, துயரத்தின் போது சிந்தனைக்குள் புகுந்து அங்கு ஒளிந்து கொண்டு என்னை காப்பாற்று, இது ஏன் நிகழ்ந்தது என்று எனக்கு உணர்த்து, என்னை வழிநடத்து என்று உண்மையாக, பாசாங்காக அல்லது அரைகுறையாக அல்ல, உண்மையாக உங்களை ஒப்படைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்வில் நிகழும் மாற்றங்களை தடுப்பதற்கு யாவரும் இல்லை, எந்த மனிதரும் இல்லை. பூதங்கள் யாவும் உங்களுக்கு துணை நிற்கும். தானே முளைக்கும் விதை போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முளைத்து எழுந்து நிற்பீர்கள். எல்லா பருவமும் உங்களை வளர்த்தெடுக்கும், உங்களை வதைக்காது. தற்காப்பு என்பது தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொண்டே செல்லுதல் அல்லது சில கலைகளை கற்றுக்கொள்ளுதல் அல்ல. அவையெல்லாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேவையற்றவை என்பதல்ல கருத்து. அவையெல்லாம் அறிவு நிலைகள். அந்த அறிவு நிலைகள் சிந்தனையின் கட்டளைக்கு ஆட்படுபவை. சிந்தனை தன்வயப்படுத்தும் வினையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கையில் அறிவு அச்சிந்தனை உரைக்கும் பணிகளுக்கெல்லாம் ஆட்பட்டு வேலை செய்து கொண்டே இருக்கும். பல கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், பல துறைகளில் நீங்கள் திறன் பெறலாம். நேற்று வரை உங்களால் செய்ய இயலாத பணிகள் இந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகு உங்களால் செய்யப்படும். நேற்று வரை உங்களால் கடக்க முடியாத பாதைகளில் இன்று நீங்கள் மிக எளிதாக, இன்பமாக நடந்து செல்வீர்கள்.
உங்கள் உடலையே உங்களால் சுமக்க இயலாத நிலையில் இன்று வரை இருக்கிறீர்கள். இந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகு ஊரார் உடல்களையெல்லாம் நீங்கள் தூக்கி சுமக்கும் அளவிற்கு வலிமை பெறுவீர்கள். இதுதான் அற்புதம் எனப்படுவது. இந்த அற்புதம் வேண்டுதலில் கிடைக்காது, பக்தியில் கிட்டாது. முயற்சிகளை பெருக்கிக் கொண்டே செல்லும் எந்த ஆன்மீக வழியிலும் இதை அடைந்தவர் இல்லை. முயற்சிகளை தனித்து சிந்தனைக்குள் புகுந்து ஒப்படைத்தோருக்கு இது உடனடியாக நிகழும். நீங்கள் இப்பொழுது சில மனிதர்களிடம் உங்களை ஒப்படைத்து விட்டீர்கள், சில அறிவு துறைகளிடம் உங்களை ஒப்படைத்திருக்கிறீர்கள், சில நிறுவனங்களிடம் உங்களை ஒப்படைத்திருக்கிறீர்கள். இவையெல்லாம் இணைந்து ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி உங்கள் முன்பு மதிப்பீடுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த மதிப்பீடுகள் அனைத்திற்குமே நீங்கள் ஆட்படுகிறீர்கள், உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகிறீர்கள். ஆகவே புறத்திலிருந்து வீசப்படும் எல்லா கருத்துகளின் மதிப்பீடுகளையும் உணர்ச்சிகளையும் புறக்கணித்துவிட்டு அக்கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு அனுப்புங்கள், பொறுத்திருங்கள். எவையெல்லாம் பொருந்துகின்றனவோ இயல்பாக புறத்தோடு உங்களால் பொருந்த முடிந்தால் பொருந்துங்கள். இல்லை, இது வேண்டாம், இந்த சூழல் எனக்கு பிடிபடவில்லை, இந்த சூழல் எனக்கு பொருந்தவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால், புரிந்து கொண்டால் அந்த சூழலிலிருந்து விலகுங்கள். அது எதுவாகினும் விலகுங்கள். தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் எனக்கு தெரிந்தவை என்பதற்காக நான் எதையுமே தொடர்ந்து செய்ததில்லை. எனக்கு இது தெரியும், ஆனால் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுங்குவேன். உங்களுக்குத்தான் உங்களால் இவ்வளவு பொருள் ஈட்ட முடிகிறதே, ஏன் விலகுகிறீர்கள் என்று கேட்டபோது, என்னால் முடியும், ஆனால் எனக்கு விருப்பமில்லை என்று விலகுவேன். அப்பொழுதெல்லாம் நான் நாத்திகன். ஆனாலும் அந்த இயல்பு படைத்தவர் அருளால் என்னிடம் வெளிப்பட்டிருந்தது. ஒரு பொருளை என்னிடம் கொடுக்கும்போது இது நன்றாக இருக்கிறதா என்று கேட்பார்கள். அதை நான் சுவைத்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்வேன். அதே பொருளை மீண்டும் எனக்கு தரும்போது வேண்டாம் என்று சொல்வேன். நன்றாகத்தானே இருக்கிறது, ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் என கேட்கும்போது இது நன்றாக இருக்கிறது, ஆனால் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்வேன். ஒரு பொருள் அல்லது ஒரு கருத்து நன்றாக இருப்பது வேறு, அது எனக்கு பொருந்துவது வேறு. இதுதான் உங்களுக்குமான வழிகாட்டல். ஒன்று நன்றாக இருக்கிறது என்பதற்காக உங்களோடு பொருந்த வேண்டும் என்று பொருள் இல்லை. இந்த நன்றாக இருப்பது, மோசமாக இருப்பது ஆகியவையெல்லாம் மதிப்பீடுகள். இந்த மதிப்பீடுகளை புறம் உங்கள் முன் வைக்கின்றது. நீங்களே அந்த மதிப்பீடுகளை எடுத்துக்கொள்கிறீர்கள். சில வேளைகளில் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சில பொருட்களை நான் வைத்திருக்கிறேன். உணவுப் பொருட்களில் எனக்கு பிடித்தமானவை உண்டு. பிடித்தமானவை என்பதனால் அவற்றையெல்லாம் நான் கூடுதலாக உட்கொள்ள மாட்டேன். எனக்கு இவை பிடிக்கும், ஆனால் இவை எனக்கு பொருந்தவில்லை என்பேன். என்னுடைய உடலுக்கு எவை பொருந்துகின்றன, எவை பொருந்தவில்லை என்பதை நான் அறிவேன். இதன் வழியாக நான் அந்த பொருட்களின் குணங்கள், தன்மைகள், இயல்புகளை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள இயலுகிறது. ஒவ்வொரு பொருளையும் சிந்தனைக்குள் அனுப்பி தன்மையப்படுத்தி இதன் சாரமான கருத்து என்ன, இதன் சாரமான குணம் என்ன என்று பிரிக்க இயலுகிறது. இதற்கு மாறாக இது நல்ல பொருள் என்பதற்காக அப்படியே உள்ளெடுப்பவனாக இருந்தால் அந்த பொருளை பற்றியும் நான் அறிந்து கொள்ள மாட்டேன், என்னை பற்றியும் அறிந்து கொள்ள மாட்டேன். என்னுடைய இயல்பு எவற்றை ஏற்கிறதோ அவற்றை ஏற்பேன், மறுத்தால் மறுத்து விடுவேன். சில மனிதர்களை நான் ஏற்பதில்லை. அவர்கள் தீயவர்கள் என்று அதற்கு பொருள் அல்ல. அவர்கள் உன்னதமானவர்களாக இருந்தாலும் என்னுடைய இயல்புக்கு பொருந்தவில்லை என்றால் பொருந்தவில்லை. எனக்கு மதிப்பீடுகள் இல்லை, மிக மிக குறைவு. இவர்கள் தீயவர்கள், இவர்கள் நல்லவர்கள்
என்ற வேடிக்கைகள் எல்லாம் என்னிடம் இல்லை. சிந்தனையின் போக்கில் இருந்து கொண்டு புறத்தை பார்க்கும் போது இது உங்களுக்கும் நிகழும், உங்களுக்கும் நிகழ வேண்டும். ஆசான் திருமூலர் அருளியது போல யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது அவருடைய விருப்பம். அது இறை நெறியை பின்பற்றும் அனைவரது விருப்பமும். அம்மையப்பரை உணர்ந்த அனைவருமே இப்படித்தான் விரும்ப இயலும். ஏனென்றால் அம்மையப்பர் ஒரு சிலருக்கானவர் அல்ல, அவரே யாவும். தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர் சிலவற்றை உணர்த்துகிறார். அந்த குழந்தைகள் வழியாக சமூகத்தை வழிநடத்த விரும்புகிறார். இந்த சிந்தனையின் தன்மையப்படுத்தல் உங்களை எல்லாம் வழிநடத்தட்டும். நீங்கள் தற்காப்புடன் நீண்ட நெடிய ஆயுளுடன் வாழ்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குமான வாழ்க்கை வழிகாட்டல்களை எல்லாம் வழங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி.